திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல. நம்ம இப்போ கன்னியா லக்னக்காரர்களுக்கு காலபுருஷ தத்துவத்தினுடைய அடிப்படையில என்னென்ன மாதிரி பலன்கள் கிடைக்கிறதுன்னு பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்கோம். அதுல முதல் பதிவா என்ன பண்ணினோம்னா, கன்னியா லக்னமா இருந்து லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரத்துல இருந்தா என்ன மாதிரி பலன் கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான பிரார்த்தனைகளையும் என்னன்னு பார்த்தோம். இப்போ கன்னியா லக்னத்துக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்தா என்ன பலன்னு நீங்க பார்க்க போறோம். அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா கன்னியா லக்னம் அப்படிங்கிறது 12 லக்னத்துல அது ஒரு லக்னம். உலகத்துல 800 கோடி பேர் இருக்கா. அப்ராக்சிமேட்டா 70 கோடி பேருக்கு கன்னியா லக்னம் தான் இருக்க போறது. அப்ப இந்த கன்னியா லக்னமானது 70 கோடி பேருக்கு இருக்கிறதுனால 70 கோடி பேருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் ஏற்படுறதா அப்படின்னா அது ஏற்படுறது இல்லை. அப்போ அதை மறுபடியும் எப்படி பைஃபர்கேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ கன்னியா லக்னத்தை அதில் இருக்கக்கூடிய நட்சத்திர வாரியாக 3ஆ பிரிச்சுக்கிறோம். கன்னியா லக்னத்தில் உத்தரம் 2, 3, 4ங்கிற உத்தர நட்சத்திரம் இருக்கு. உத்தரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம்னு இருக்கு. ஹஸ்த நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4ன்னு 4 பாதங்களும் இருக்கு. சித்திர நட்சத்திரத்தில் 1, 2 பாதங்கள் இருக்கு. மொத்தம் 9 பாதங்கள் சேர்ந்தது இந்த கன்னியா லக்னம், கன்னியா ராசி. அதுல உத்தர நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேயோ 3ஆம் பாதத்திலேயோ 4ஆம் பாதத்திலேயோ விழுந்திருந்தால் அது சூரியனுடைய நட்சத்திரத்துல விழுந்தது. லக்ன புள்ளி சூரியனுடைய நட்சத்திரத்துல விழுந்திருக்குன்னு எடுத்துட்டு நாம இதுக்கு முந்திய பதிவில் கன்னியா லக்னமாக இருந்து லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரத்துல இருந்தா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு கன்னியா லக்னமாக இருந்து லக்ன புள்ளி ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தா என்னன்னு பார்க்க போறோம். அப்ப 70 கோடி பேர் இருக்கிற கன்னியா லக்னத்தை இப்ப 3ஆ பிரிச்சுட்டோம். ஒரு 15-20 கோடி பேர் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவாளா இருப்பா. ஒரு 30 கோடி பேர் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளா இருப்பா. ஒரு 15-20 கோடி பேர் சித்திர 1ஆம் பாதத்திலையும் 2ஆம் பாதத்திலையும் இருந்தவாளா பிறந்திருப்பா. இப்ப முதல்ல கேட்டகரி, பெரிய கேட்டகரி கன்னியா லக்னம்னு பார்த்தோம். அந்த கன்னியா லக்னத்துக்குள்ள அடுத்தது பைஃபர்கேட் பண்ணி 3ஆ பிரிச்சு உத்தர நட்சத்திரத்துல பார்த்துட்டோம். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரம் பார்க்க போறோம். நாளைக்கு சித்திர நட்சத்திரம். இதுக்கப்புறம் ஒவ்வொரு பாதமா பார்க்கலாம். அப்புறம் ஒரு நட்சத்திரத்தையும் 9ஆக பிரிச்சு ஒவ்வொரு உப நட்சத்திரத்திலையும் என்னென்ன பலன் ஏற்படுறதுன்னு பார்க்கலாம். இப்படி முதல்ல பெருசா பிராடா பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒன்னு குறிக்கின்னு வந்து துல்லியமான பலன்கள். இது ஒரு முறை. இப்படி படிச்சாதான், இப்படி தெரிஞ்சுட்டாதான் நம்ம மனசுல ஆழமா பதியும் எல்லா விஷயமும். அதனால இந்த முறைய நமக்காக பிரசன்ன ஜோதிட மாமணி மதுரை திலக் பாஸ்கரன் அவர்கள், அவர்தான் காலச்சக்கரத்திற்கு 12 லக்னத்திற்கும் தனித்தனியாக 12 பாவகங்களுக்குமாக ஒரு லக்னம் எடுத்துட்டா அதுக்கு 12 பாவத்துக்குமான பலன். மேஷ லக்னம் எடுத்துட்டா மேஷ லக்னத்துக்கு 12 பாவகங்களுக்குமான பலன். ரிஷபம் எடுத்துட்டா ரிஷபத்துக்கு 12 பாவகங்களுக்குமான பலன். 12 லக்னத்துக்கும் 12 பாவகங்களுக்குமான பலன்களை காலச்சக்கரம் அப்படிங்கிற தலைப்புல 5 வால்யூம் இந்த மாதிரி புத்தகத்தை எழுதியிருக்கார். இதுல விஸ்தாரமா எழுதியிருக்கார். ஜோதிடத்தினுடைய அடிப்படை ஒருத்தருக்கு புரியணும்னா இந்த காலச்சக்கரத்தில் இருக்கக்கூடிய இந்த பலன்களையும், இந்த காலச்சக்கரம் எப்படி அமைஞ்சிருக்குங்கிற தத்துவ முறைகளையும், இந்த காலச்சக்கரம் அமைந்ததற்கான விதி நூல் அதையும் இதுல எழுதியிருக்கார். அந்த விதி நூலையும் தெரிஞ்சுண்டா மட்டும்தான் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் நமக்கு கிடைக்கும். அடிப்படை வேணுமோ இல்லையோ? இதை வச்சு நாம யாருக்கும் பலன் சொல்ல போல. கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்களே,
நீங்கள் உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தால், நீங்கள் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தால் அப்படின்னு பலன் சொல்ல போறது இல்லை. பலனும் சொல்லலாம், அது ஜெனரிக்கா இருக்கும், பொதுவான பலனா இருக்கும். அப்படி சொல்றதுலயும் தப்பு இல்லை, பொது பலன்னு சொல்லணும், அவ்வளவுதான். உனக்கு இது நடந்தே தீரும்னு சொல்ல முடியாது, நடக்கலாம்னு சொல்லணும், அவ்வளவுதான் விஷயம். அப்படியாக பேராசிரியர் அவர் பெரிய ஆராய்ச்சியாளர், ஜோதிஷ நிபுணர், பல்லாயிரக்கணக்கான மாணவர்களை இந்த நட்சத்திர ஜோதிடம் அப்படிங்கிற இந்த ஸ்டெல்லர் அஸ்ட்ராலஜி அதுல உருவாக்கி இருக்கார். பாவமுனை தொடர்புகள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அந்த மாமனிதர் திலக் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய புத்தகம் இந்த காலச்சக்கரம். இது 5 வால்யூம். இது அவர்கிட்ட இந்த புஸ்தகம் கிடைக்கும். அவர்கிட்ட தொலைபேசியில பேசி அவர்கிட்டே இதை வாங்கிக்கலாம். அவருடைய தொலைபேசி எண் சொல்றேன், 9688915219. இன்னொரு முறை சொல்றேன், 9688915219. இது ஒரு நம்பர். இன்னொரு நம்பர் இருக்கு, 9443475219. 9443475219. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பரை வேணாலும் இந்த மாமனிதரை தொடர்பு கொண்டு இந்த புத்தகத்தை வாங்கிக்கலாம். இந்த புத்தகத்துல என்ன அவர் கொடுத்திருக்காரோ அதை விவரமா சொல்றதுதான் நம்மளுடைய இந்த பதிவுடைய நோக்கம். நிற்க இந்த கன்னியா லக்னக்காரர்கள் ஹஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி அமையப்பட்டவர்கள் எப்படி இருப்பார்? முதல்ல கன்னியா லக்னத்துக்காரர்கள் எப்படி இருப்பார்? அவர் புதனுடைய அந்த குணாதிசயங்களை பெற்றிருப்பார். புத்தி கூர்மையாக இருப்பார், சிறந்த அறிவாளியாக இருப்பார், நகைச்சுவை உணர்வு கொண்டவராக இருப்பார், கணிதத்தில் ஆற்றல் உடையவராக இருப்பார், கணிதத்தில் ஜாதகங்கள் போன்ற கலைகளில் ஈடுபாடு உடையவராக இருப்பார். காலச்சக்கரத்திற்கு 6ஆம் பாவகமாக வருவதால் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு நோய் இருந்து கொண்டே இருக்கும், கடன் தொல்லைகள் இருந்து கொண்டே இருக்கும், எதிரிகள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருப்பார்கள். உபயலக்னத்தில் இருக்கிறதால அவருடைய பேச்சு, செயல், எண்ணங்கள் எல்லாத்திலையும் ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கும், ஒரு நிலையற்ற தன்மை இருக்கும். அவர் பூமி ராசியாக இருப்பதால் எதையுமே உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலை உடையவர், அதை அழகாக வெளிப்படுத்தும் திறமையையும் உடையவர். இதுவரைக்கும் காலச்சக்கரத்தினுடைய பொது பலன். இது அத்தனையும் கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள், அவர்களுடைய லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரத்தில் இருந்தாலும் பொருந்தும், ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் பொருந்தும், சித்திர நட்சத்திரத்தில் இருந்தாலும் பொருந்தும். ஹஸ்த நட்சத்திரத்தில் இருந்தவர்கள் எப்படி இருப்பார்கள்? இனிமையாக பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். சமயத்திற்கு தகுந்தால் போல் தங்களை அட்ஜஸ்ட் செய்து கொள்ளக்கூடிய அமைப்போடு இருப்பார்கள். கலைகளில் நாட்டம் உடையவர்களாக இருப்பார்கள். நல்ல இனிமையான குணங்களை உடையவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சந்திரனுடைய கேரக்டர்ஸ் எடுத்து உள்ள வைக்கிறோம். அந்த சந்திரன் 11ஆம் பாவகத்துக்கும் அதிபதியா வரார். அப்ப எப்படி இருக்கும் இவருடைய எண்ணங்கள்னா, கன்னியா லக்னமாக இருந்து லக்ன புள்ளி ஹஸ்த நட்சத்திரத்தில் வந்துடுத்துனா அவர்களுக்கு ஆசை பேராசையாக மாறும். சந்திரனாக இருப்பதால மனசுல சஞ்சலம் இருக்கும்னு பார்த்தோமோ இல்லையோ, அந்த மனசு சஞ்சலத்தில் இருக்கக்கூடிய ஆசைகள் பேராசைகளாக மாறும். புத்திசாலிகளாக இருப்பார்கள். சங்கம், குழு, கட்சி இது போன்ற விஷயங்களில், இது போன்ற அமைப்புகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். அந்த அமைப்புகளில் ஈடுபடுத்தி அதற்கு ஆலோசகராகவும் இருப்பார்கள். பெண் பிரியர்களாக இருப்பார்கள். காம உணர்ச்சிகள் அதிகம் உடையவர்களாக இருப்பார்கள். இதெல்லாம் 11ஆம் பாவத்தினுடைய கேரக்டர்ஸ். அப்ப கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள்
அந்த லக்னப்புள்ளி ஹஸ்தத்துல விழுந்துடுத்துனா அவர்கள் சமய சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாற் போல் தன்னை அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள், இனிமையாக பழகுவார்கள், எல்லோரிடமும் இன்முகத்தை காட்டுவார்கள் சொன்னோமோ இல்லையோ. இது அப்படியே பாருங்க, போன பதிவுல பார்த்ததுல பாருங்க, உத்தர நட்சத்திரம் பிறந்தா என்ன இருக்கும்? தலைமை பண்புடையவராக இருப்பார், ஆளுமை தன்மை உடையவராக இருப்பார்னு பார்த்தோமோ இல்லையோ. ஆனா அதே கன்னியா லக்னம் தான் லக்ன புள்ளி உத்தர நட்சத்திரத்துல விழறதுக்கு பதிலா ஹஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி இருந்ததுன்னா அந்த ஆளுமை தன்மை என்பது மாறி அமைதியான தன்மைன்னு வந்துடுறது பாருங்க. அப்ப கன்னியா லக்னம் ஒரு லக்னத்துக்கு நம்மளால பொது பலன் சொல்ல முடியுமா? அதுக்குள்ள நுழைஞ்சி உத்தர நட்சத்திரமா இருந்தா ஒரு பலன், ஹஸ்த நட்சத்திரமா இருந்தா ஒரு பலன், சித்திர நட்சத்திரமா இருந்தா பலன் முதல்ல வெர்டிகலா 3 பங்கா பிரிச்சுடுறோம். அப்புறம் அது ஒரு நட்சத்திரத்தையும் 9ஆ பிரிச்சு அதை இன்னும் துல்லியமா சொல்ல போறோம். அது அடுத்த நிலை. இப்போ ஓவரால நாம எங்க இருக்கோம்னா இந்தியாவில் இருக்கோம், ஒரு பங்கு முடிஞ்சது. இந்தியாவில் எங்க இருக்கோம்? தமிழ்நாட்டில் இருக்கோம். இப்ப 2வது கட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருக்கோம்? கடலூர் மாவட்டத்தில் இருக்கோம். கடலூர் மாவட்டத்துக்குள்ள எங்க இருக்கோம்? சிதம்பரத்தில் இருக்கும். இந்த துல்லியம் வரணும்னா முதல்ல நான் எங்க இருக்கேன்னு வேணும், ஏன்னா இந்தியாவில் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கணும், அப்புறம் கடலூர் மாவட்டத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணும், அப்புறம் சிதம்பரத்தில் இருக்க. அப்புறம் கன்னியா லக்னத்தின் பொது பலன் பார்த்தோம், புதனுடைய தன்மை. அடுத்தது கன்னியா லக்னத்தை 3ஆ பிரிச்சோம், உத்தர நட்சத்திரம், ஹஸ்த நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம் 3ஆ பிரிச்சோம். போன பதிவுல உத்தர நட்சத்திரத்தோட பதிவை பார்த்துட்டோம், இந்த பதிவுல ஹஸ்த நட்சத்திர பதிவை பார்த்துட்டு இருக்கோம். ஆகக்கூடி கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னை இடத்திற்கு தகுந்தாற் போல் அட்ஜஸ்ட் செய்து கொள்வார்கள், இன்முகத்தை காட்டுவார்கள், இனிமையாக பழகுவார்கள், புத்திசாலிகளாக இருப்பார்கள், அடுத்தவருக்கு ஆலோசனை கூறக்கூடிய வகையில் அறிவாற்றலை பெற்றிருப்பார்கள், 11ஆம் பாவத்துக்கும் அதிபதியாவதால எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஆசைகள் அதிகமாக இருக்கும், பேராசைகள் அதிகமாக இருக்கும், உல்லாச சல்லாபங்களில் அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள், பெண் பற்றாளர்கள், பெண்களிடம் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு பார்க்கிறோம் ஹஸ்த நட்சத்திரத்துக்கு. அப்படியே பாருங்க, உத்தர நட்சத்திரத்துக்கும் ஹஸ்த நட்சத்திரத்துக்கும் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உள்ள வித்தியாசம் வந்துருது பார்த்தீங்களா? ஒரே லக்னம் தான். முதல் 10 டிகிரிக்குள்ள இருந்தா உத்தர நட்சத்திரத்துல விழும், 10வது டிகிரில இருந்து 23 டிகிரி 20 மினிட்ஸ் வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள் வரும். அந்த 4 பாதத்துல ஏதாவது ஒரு பாதத்துல லக்ன புள்ளி இருந்துடுத்துனா உத்தர நட்சத்திரத்துடைய குணங்கள் அப்படியே உல்டா சீதாவா மாறி ஹஸ்த நட்சத்திரத்துக்கு வேற பலனை கொடுத்துரும். நேற்று உத்தர நட்சத்திரத்துல பிறந்த ஒரு அரசியல்வாதியை பத்தி சொன்னேன். இன்னைக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்த என்னுடைய தமிழாசிரியர், நான் இந்த அளவுக்கு தெள்ளம் தெளிவாக ல ல ந ந அது போன்ற எழுத்து உச்சரிப்புகள் கூட சுத்தமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நான் சொல்றேன்னா என்னுடைய தமிழாசிரியர் தான் அதற்கு காரணம். எங்க அப்பாவிடமிருந்து நான் தமிழ் கற்றாலும், எங்க அப்பாவிடமிருந்து நான் பக்தி இலக்கியங்களை கற்றாலும், என் தமிழாசிரியர் எனக்கு இட்ட பிச்சை என்னுடைய தமிழ் என்று உங்களிடம் தாண்டவமாடுகிறது. சந்திரன் மொழி பற்றாளன், சந்திரன் தான் மொழிகளுக்கு அதிபதி. யார் ஒருவர் கன்னியா லக்னமாக இருந்து அவருடைய லக்ன புள்ளியானது ஹஸ்த நட்சத்திரத்தில் விழுமையானால் அவர்களுக்கு மொழி ஆற்றல் அதிகமாக இருக்கும், மொழி புலமை அதிகமாக இருக்கும். நன்னா பேசுவார், எதுகை மோனையோட பேசுவார், அழுத்தம் திருத்தமாக பேசுவார், தெள்ளந்தெளிவாக பேசுவார், ஐயம் திரிவர பேசுவார். பேச்சில் ஒரு சுத்தம் இருக்கும், மொழி எடுத்து சொல்லக்கூடிய மொழி ஆற்றல் இருக்கும். தமிழ்ல பேசுதல் வேற, தெள்ளு தமிழ்ல பேசுறது வேற, துள்ளு தமிழ்ல பேசுறது வேற. இந்த தெள்ளு தமிழ் துள்ளு தமிழுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அந்த சந்திரன் நன்றாக வாய்க்கப்பட்டிருந்தால்தான் அவர்களுக்கு மொழி ஆற்றல், மொழி ஆளுமை வரும். கன்னியா லக்னத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அத்தகைய ஆளுமை வரும். மிக முக்கியமான விஷயம். இந்த ரகசியத்தை இந்த காலச்சக்கரம்ங்கிற பாஸ்கர ஜோதிட முறை, அதுல காலச்சக்கரம்ங்கிற புத்தகத்துல
ஜோதிட மாமேதை திலக் பாஸ்கரன் அவர்கள் தான் எழுதியிருக்கிறார் இந்த விஷயத்தை. இது வரைக்கும் வந்த புத்தகங்கள்லேயே காலச்சக்கரத்துக்கு இவ்வளவு விரிவான ஒரு விளக்கம் வேற எந்த ஜோதிட ஆசிரியரும் கொடுத்தது இல்லை. அத்தகைய சந்திரனை நாம சாதகமாக பயன்படுத்துறது எப்படி, நமக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு எந்த விதமான பரிகாரங்களை, எந்த விதமான வழிபாடுகளை செய்யணும்னா, சிவன் கோவில்ல சந்திரமௌலீஸ்வரர்ங்கிற பெயரை தாங்கியுள்ள எல்லா சிவன் கோவில்களும் சந்திரனுடைய ஆதிக்கத்தை நமக்கு அழகாக எடுத்துக் கொடுக்கும் ஆற்றல் உள்ளவைகள். சந்திரமௌலீஸ்வரர் வைணவ கோயில்கள்ல மாயவரத்துக்கு பேரு திரு இந்தளூர்னு பேரு. அந்த திரு இந்தளூர் அங்க சந்திரன் வழிபட்ட ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போனா சந்திரனுடைய அனுகிரகத்தினால நமக்கு நல்லது ஏற்படுறது. பாமா ருக்மணி சமேத ஸ்ரீகிருஷ்ணனாக இருக்கக்கூடிய எல்லா கோவில்களும் சந்திரனுடைய ஆற்றலை மிக அழகாக வாங்கி நமக்கு கொடுக்கும். கலௌ கிருஷ்ணௌ பிரசஸ்தே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. கலியுகத்துல கிருஷ்ணனை பிரார்த்தனை பண்ணணும். அந்த கிருஷ்ணன் சந்திரனை அழகாக, சந்திரனுடைய ஆற்றலை அழகாக நமக்கு கொடுக்கக்கூடிய பகவான். கிருஷ்ண பக்தி செய்யலாம், திரு இந்தளூர் செல்லலாம், சந்திரமௌலீஸ்வரர் என்ற பெயருடைய சிவன் கோயில்களுக்கு செல்லலாம். எல்லாத்துக்கும் மணிமகுடம் வைத்தார் போல திருவையாருக்கு பக்கத்தால திருப்பழனம்னு ஒரு கோவில், ஒரு ஊர் இருக்கு. சுவாமி பேரு ஆபத் சகாயேஸ்வரர்னு பேர். அந்த சுவாமியை பிரார்த்தனை பண்ணா சந்திரனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கிறது. வேதம் ஓதி வெண்ணூல் அணிந்து வெள்ளை எருதேரி பூதம் சூழ பொலிய வருவார் புலியின் உரி தோலார் நாதாயனவும் நம்பா நக்காயனவும் நம்பாயன உன்னை பாதம் தொழுவார் பாவம் தீர்ப்பார் பழன நகராரே. ஞானசம்பந்த பெருமானார் அழகாக எடுத்துக் கொடுக்கிறார் நமக்கு இந்த தேவார். கன்னியா லக்னத்தில் பிறந்தவர்கள் அனுதினமும் இந்த திருப்பயணத்தின் பதிகத்தை, ஞானசம்பந்த பெருமானாரின் பதிகத்தை ஓதி மனசுல சந்தோஷத்தை பெறணும். வேதத்துல சந்திரமா மனசோ ஜாதஹா வேதம் சொல்றது. சந்திரன் மனக்காரகன், மனக்குமுத பாந்தவகான்னு ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது. அந்த மன சந்தோஷத்தை அடையணும்னா சந்திரனுடைய அனுகிரகம் வேணும். கன்னியா லக்னத்துல ஹஸ்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி பெற்றவர்களுக்கு சந்திரனுடைய அனுகிரகம் வேணும்னா இந்த பிரார்த்தனைகளை பண்ணி அவர்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு எல்லாம் வல்ல உமாமகேஸ்வரன் மாசிலாமணி ஈஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. திருச்சிற்றம்பலம்.